गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह प्रथमं शैलपुत्री च द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कूष्माण्डेति चतुर्थकं पञ्चमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्रीति महागौरीति चाष्टमं नवमं सिद्धिदात्री च नवदुर्गाः प्रकीर्तिताः. ராம் ராம். வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிற ரெசிபி நவராத்திரி டே 2வோட நைவேத்தியங்கள் தான். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டு வீடியோவாக பார்க்கலாம். இப்போது அவல் பாயசம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கடாயில் நெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாயசத்துக்கு. ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துட்டுலாம். ஜஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டுலாம். இப்போ இதை வறுத்தாச்சு, இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுலேயே கொஞ்சமாக தேங்காயும் வறுத்துக்கிறேன். இந்த பாயசத்துக்கு கொஞ்சம் தேங்காய் வறுத்துட்டு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தேங்காய் வறுத்துக்கிறேன். ஸோ அதையும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இதுவும் 2 நிமிஷம் வறுபட்டுறது. இதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் தேங்காய் ஒட்டியிருந்தால் பரவாயில்ல. இதுலேயே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த நெய்யில் அவல் குட்டி கப்பால் 1 கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கெட்டி அவலும் எடுத்துக்கலாம், லேஸ் அவலும் எடுத்துக்கலாம், நைஸ் அவலும். ஸோ நான் இப்போ என்கிட்ட நைஸ் அவல் தான் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு இந்த நெய்யில் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்க போகிறோம். இப்போ இதையும் நல்லா வறுத்துண்டாச்சு. அதாவது சிகப்பாக வறுக்கணும்னு கிடையாது, லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்தா போதும். இதில் இப்போது இது வேகிறதுக்கு நம்ம ஜலம் விட்டுக்கலாம். ஒரு 1-2 டம்ளர் தண்ணி விடுறேன், அதுக்கு மேலே வேண்டாம். நம்ம கம்மியாக தான் அவல் எடுத்துகிட்டு இருக்கோம். இது இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த இந்த அவல் சாஃப்ட் ஆகட்டும், நான் காமிக்கிறேன். இப்போது இந்த அவல் நல்லா இந்த ஜலத்தில் 5 நிமிஷம் வெந்து இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த 1 கப் அவலுக்கு அதே கப்பால் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவும் ஜஸ்ட்டு கரையணும். ஸோ நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது இந்த வெல்லமும் நல்லா கொதிச்சுடுது. நம்ம கண்டிப்பாக அவல் வெந்ததுக்கு அப்புறமா தான், வெறும் ஜலத்தில் அவல் வெந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எதாக இருந்தாலும் சேர்க்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக வேகாது, விரைச்சிக்கும். இப்போது இதுக்கு வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம வறுத்து வச்ச இந்த முந்திரி திராட்சை தேங்காய் அதையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இது நல்லா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் வெதுவெதுப்பான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பொழுது நம்ம இதுக்கு பால் விடணும். ஸோ இப்போ சூடோடு விட்டோன்னா தெரிஞ்சுக்கும். கண்டிப்பாக ஆறினதுக்கப்புறமா பால் விடணும். நான் ஆறினதுக்கப்புறம் பால் விட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம பண்ணின இந்த அவல் பாயசம் நல்லா ஆறிடுத்து. இதில் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம அடுப்பில் பாலை விட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக திரிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி வெள்ளத்தை போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன சுண்டல் பண்ண போகிறோன்னா கடலைப்பருப்பு சுண்டல் தான். ஸோ இது பாருங்கோ, கடலைப்பருப்பு நான் இது என்ன பண்ணியிருக்கேன்னா
கரெக்டாக ஒரு 1/2 hour கொதிக்கிற வெந்நீரில் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு போட்டேன். போட்ட உடனே அது நல்லா ஊறிடுது. அதுக்கப்புறமா குக்கரில் வேக வச்சு கரெக்டாக ஒரே ஒரு விசில் தான் நான் விட்டேன். 1/2 மணிலேருந்து 3/4 மணி மேக்ஸிமம் ஊறினா போதும். ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கரில் ஒரு விசில் விட்டேன். இதில் உப்பு கொஞ்சம் நான் கடலைப்பருப்புக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம தண்ணியில் கொஞ்சம் வடி வச்சதுக்கப்புறமா உப்பு போயிடுங்கிறதுனால மேல் உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ இதுதான் கடலைப்பருப்பு வேக வைக்கிற மெத்தடு. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருது. தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கடுகு, 2 வரமிளகா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வாசனைக்கு பெருங்காயம், இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இதில் இந்த மாதிரி வேக வச்ச கடலைப்பருப்பை அப்படியே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது இப்போது லைட்டாக கலராக வர்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேக வைக்கும்பொழுது கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி போட்டுன்ட்டு மேல் உப்பு இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சதுனால பார்த்துட்டு போட்டுக்கணும். இது ஒரு பெரட்டி விட்டுட்டு திருகின தேங்காய் போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தும் இருக்கும், அதே சமயம் முழுசாகவும் இருக்கும். ஸோ இந்த கடலைப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஐயோ குழஞ்சி போயிடுமேன்னு பயப்பட வேண்டாம். இதுதான் மெத்தட். நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போது திருகின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதையும் பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சுண்டல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இதை கலந்து விட்டாச்சு. சூப்பரான கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால டே 2 வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ வந்து அம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்தால் சாதம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது, செவ்வாய்க்கிழமையும் விசேஷமான நாள் தான். நவராத்திரி எல்லா நாளுமே நல்ல நாள் தான். செவ்வாய் வெள்ளி ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஸோ செவ்வாய்க்கிழமை நம்ம லெமன் வச்சு லெமன் சாதம் பண்ண போகிறோம். ஸோ கடுகு போட்டுக்கிறேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் கடுகு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு பச்சை வேர்க்கடலை, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை உங்களுக்கு வேண்டாட்டி விட்டுடலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். போட்டுருந்தாலும் நல்லாயிருக்கும், அப்படியே நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம் தாராளமாக. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பெருங்காயம், இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 2லேருந்து 3, நீங்கள் எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அப்படியே இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ லெமன் சாதம் அப்படிங்கிறதுனால கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த தாளிப்புக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ ஒரு 2 கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 200-250 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவு சாதத்துக்கு இப்போ நம்ம தாளிப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே அந்த சாதத்துக்கு ஏற்ற உப்பையும் நான் இதில் போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு இறக்கி வச்சிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம லெமன் ஜூஸ் விடணும். ரொம்ப சூட்டோடு விடக்கூடாது. ஸோ லெமன் வந்து ஒரு 1.5 மூடி லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரே ஒரு குட்டி பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன், அந்த லெமன் ஜூஸ் கசந்துராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போது
இதில் வந்து நான் லெமன் ஜூஸை விட்டுக்கிறேன். கசந்துராமல் இருக்கிறதுக்கோசரம் நான் ஏற்கனவே பிஞ்சில் சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அதில் இப்போது இந்த சாதத்தில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்படியே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இது கலந்து விட்டாச்சு. லெமன் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே ஆல்ரெடி முன்னாடியே போட்டுட்டோம். அவ்வளோதான், சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. ஸோ இன்றைக்கி நவராத்திரியோட த்விதியா பிரம்மச்சாரிணி தான் வந்து அம்பாள். ஸோ அம்பாளுக்கு நம்ம வந்து அவல் பாயசம், லெமன் சாதம், கடலைப்பருப்பு சுண்டல் இதெல்லாம் வந்து நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அன்னன்னைக்கு நான் போடுறதை பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது டெய்லியுமே கார்த்தால என்ன பண்ணுறது, சாயங்காலம் என்ன பிரசாதம் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்காமல் இதை பார்த்து அப்படியே பண்ணிடலாம். நான் இதை தான் பண்ணணும் கட்டாயமா அப்படின்னு சொல்லலை, இதையும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தான். ஸோ வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. ஸோ திரும்பவும் அடுத்து 3வது நாள் பிரசாதத்தில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.